ஏற்கனவே பரிசீலிக்கப்பட்ட ஒன்றாகவும் ஏற்கனவே இதற்கான சட்ட மூலங்கள் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டு அது அமலுக்கு வந்துவிட்டது. C-70 என்கின்ற ஒரு சட்டவாக்க வரைவின் மூலம் பல சட்டங்கள் ஒன்றிணைந்த வகையில் திருத்தப்பட்டிருந்தன. குறிப்பாக சீசஸ் எனப்படுகின்ற கனேடிய உளவுத்துறை சம்பந்தமான சட்டம் மற்றும் கனேடிய தகவல் பரிமாற்றம் தொடர்பான சட்டம் மற்றும் கனேடிய குற்றவியல் சட்டங்கள் இதற்கு ஏற்பாக மாற்றப்பட்டு அந்த விவகாரம் தற்பொழுது வருகின்ற பொழுதும் இப்பொழுது சீனா கூட சட்டவிரோத போலீஸ் நிலையங்களை வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது சீன அரசுடன் தொடர்புடையவர்கள் இங்கே உள்ள ஆதிக்கம் செலுத்துவதும் சீனா தொடர்பான விவகாரங்களில் அவர்கள் அதாவது போலீஸ் நிலையம் போன்ற அமைப்புகளை வைத்திருப்பது கூட கண்டுபிடிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டது. இவரது தொகுதியில் போட்டியிடுவதற்காக இன்னொரு தமிழர் விரும்பி, அதாவது வேறு ஒரு நிலையில் உள்ள ஒரு தமிழர் கூட விரும்பி அவரை மேற்கொண்டு வருவதற்காக ஒரு குழுவினர் இவ்வாறான வேலைகளை செய்கின்றார்கள். அவர்கள் இந்திய பின்னணியை கொண்டவர்களாக இருக்கலாம் என்கின்ற கருத்தியல் இருக்கின்றது. அவ்வாறான கருத்தியல் எல்லாம் மக்களிடையே இருக்கின்ற பொழுதும் இவர் நிலைமை தளம்பாமல், அதாவது இவர் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் என்பது மிகவும் அபாயகரமான, மிகவும் மக்களுடைய உணர்ச்சிகளை உள்வாங்கக்கூடிய, கனேடிய இறையாண்மை குறித்த அக்கறை உள்ள எந்த கனேடியரும் அச்சம் கொள்ளக்கூடிய வகையில் இவர் மீதான குற்றச்சாட்டுகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அதனை கடந்து தனது நாளாந்த பணியை செய்து வருகின்ற ஒரு ஆரோக்கியமான நிலையை நாங்கள் காண்கின்றோம். நீங்கள் கூறியது போல பல துறைகள், அதாவது இவரின் கீழ் கட்டுப்பாட்டுகள் உள்ள துறைகள் என்பது பல இத்தியாதியானவை. CBSA, CSIS, RCMB மற்றும் பல இத்தியாதிகள். அவ்வாறானவர்களை அவர் சந்தித்து தனது ஆளுமையை வெளிப்படுத்துவதுடன் அவர்களுக்கும் ஒரு ஊக்கத்தை கொடுத்து இவ்வாறான தகவல்கள் வரும் பொழுது அவர்களுடைய கூட ஒரு பலவீனமான மனப்பான்மை வராத வகையில் தனது தொடர் செயற்பாடுகள் மூலம் தனது அரசியல் அனுபவத்தை நிலைநாட்டி வருகின்றார். காலம் பதில் சொல்லும். அங்கே நடந்த யூத உணவகம் மற்றும் ஒரு மத ஆலய தாக்குதல், சினஹாக் ஒன்றும் அவர்களுடைய ஒரு பார் ஒன்றும் தாக்கப்பட்ட நிகழ்வின் பின்னணியில் இந்த தாக்குதல் கடந்த ஆண்டுக்கு முதல் நடைபெற்ற பொழுது பூரண விசாரணையை மேற்கொண்டு அவர்கள் நிச்சயமாக இதன் பின்னணியில் ஈரானின் கரங்கள் இருப்பதாக, இரண்டாம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு ஆஸ்திரேலியா ஒரு நாட்டின் தூதுவரையும் அந்த தூதுவரோடு இணைந்து 7 அதிகாரிகளையும் நாடு கடத்துவதோடு ராஜதந்திர உறவுகளை முறிக்கின்றது. இது எதை காட்டுகின்றது என்று சொன்னால், அனைத்து கட்சிகளும் இணைந்து செயற்படுத்துகின்ற ஒரு திட்டமாக இது இருக்கின்றது. அந்த திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் இந்த சட்டவாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இது அனைத்து கட்சிகளையும் பாதுகாப்பதாக மட்டுமல்ல, இறையாண்மை மற்றும் இறையுரிமை ஆகியவற்றையும் கனடா என்கின்ற தேசத்தையும் பாதுகாப்பதற்கான தேவை இருக்கின்றது. வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பான விடயங்களை பேசுகின்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று காலை வேளையில் அடுத்த மாதம் அளவில் அமுல்படுத்தப்பட இருக்கின்ற புதிய முறைகள் தொடர்பான ஒரு விடயங்களை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். கனேடிய பொது பாதுகாப்புத்துறை அமைச்சர் கேரி ஆனந்த் சங்கரி அவர்கள் வெளிநாட்டு தலையீடுகள் குறித்த விடயங்களை முக்கியமாக முன்னிறுத்தி பார்க்கக்கூடிய வகையில் இதற்கான திட்டம் தீட்டப்பட்டிருப்பதாக அண்மையில் அறிவித்திருந்தார். அதன்படி அடுத்த மாத அளவில் இது தொடர்பான விசேட குழு அமைக்கப்பட்டு இது தொடர்பான ஒரு பரிந்துரையின் அடிப்படையில் தொடர்ந்து செயற்படுத்துவதற்கான பல முனைப்புகள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த வெளிநாட்டு தலையீடு குறித்த பல்வேறு விமர்சனங்கள் கடந்த காலங்களில் இருந்திருக்கின்ற சூழலில் இப்பொழுது இதற்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாக அரசியல் நோக்கர்கள் பார்க்கிறார்கள். இந்த நிலையில் இது குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு சுரேஷ் சர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். இனிய காலை வணக்கம் சுரேஷ். இனிய காலை வணக்கம் ராம். இனிய காலை வணக்கம் நேயர்களே. ஆமாம், அரசியல் மட்டத்தில் பல தளங்களிலும் இவ்வாறான வெளிநாட்டு தலையீடுகள் இருந்திருக்கின்றன என்பதற்கு கடந்த கால செயற்பாடுகள் பல உதாரணங்களாக இருக்கின்றன. இருந்த போதிலும் காத்திரமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதான தகவல்கள் வெளிவரவில்லை. இது தொடர்பான பல்வேறு ஆராய்வுகள் நடைபெற்றாலும் அது முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு செல்லாத நிலையில் தான் தொடர்ந்து செல்கின்றது. இந்த நிலையில் பொது பாதுகாப்புத்துறை அமைச்சரினுடைய இந்த அறிவிப்பு என்பது கனேடிய அரசியல் மட்டத்தில் எவ்வாறான தாக்கத்தை செலுத்தப் போகின்றது? ஏன் இவ்வளவு காலம் எடுத்து இந்த விடயம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக ராம், இந்த விடயம் என்பது
ஏற்கனவே பரிசீலிக்கப்பட்ட ஒன்றாகவும், ஏற்கனவே இதற்கான சட்ட மூலங்கள் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டு அது அமுலுக்கு வந்துவிட்டது. C-70 என்கின்ற ஒரு சட்டவாக்க வரைவின் மூலம் பல சட்டங்கள் ஒன்றிணைந்த வகையில் இது திருத்தப்பட்டிருந்தன. குறிப்பாக சீசர்ஸ் எனப்படுகின்ற கனேடிய ஆஹ், உளவுத்துறை சம்பந்தமான சட்டம் மற்றும் கனேடிய தகவல் பரிமாற்றம் தொடர்பான சட்டம் மற்றும் கனேடிய குற்றவியல் சட்டங்கள் இதற்கு ஏம்பாக மாற்றப்பட்டு அந்த விவகாரம் தற்பொழுது வருகின்ற பொழுதும் இந்த விடயத்தில் உண்மை இருக்கின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த வருட ஆரம்பத்தில் இடம்பெற்ற தேர்தலின் பொழுது கூட ஒரு வேட்பாளர் தேர்தலில், அதாவது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சந்திரா ஆர்யா, அவர் நேப்பியான் தொகுதி, அந்த தொகுதியில் தான் பிறகு மாக்காணி அவர்கள் போட்டியிட்டு இருந்தார். அந்த தொகுதியில் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கூட அவரை அங்கே போட்டியிடுவதற்கு அனுமதிக்கவில்லை. இதற்கான காரணம் அவருடைய தொடர்புகள் சம்பந்தமானவை. இது போன்று டொன்வெலி வெஸ்ட் மற்றும் டொன்வெலி ஈஸ்ட் தொகுதிகளில் அல்லது டொன்வெலி நோர்த்தில் அந்த வேட்பாளராக இருந்த சீனா தரப்பு சார்ந்தவர்கள் ஹேங்டோங் என்கின்ற ஒருவர், அதே போல அதே இன்னொரு சீனர், அதே போல இந்த ஒன்றாரியோ சட்டசபையில் கூட போட்டியிட இருந்த இன்னொரு சீனர் போன்ற பலரும் இவ்வாறான விவகாரங்களில் குற்றம் சாட்டப்பட்டு நிறுத்தப்பட்டிருந்தார்கள். ஆனால் இது அரசியல்வாதிகள் மட்டத்தில் இருக்கின்ற ஒரு விடயமாக இருந்தாலும் கனடாவில் கூடுதலாக வெளிநாட்டு தலையீடு என்பது பல மட்டங்களிலும் இருப்பதான தகவல்கள் வெளிவந்திருந்தன. இப்பொழுது இந்த வெளிநாட்டு தலையீடு தொடர்பான கண்காணிப்பாளர் நியமனத்தின் ஊடாக எவ்வாறான நம்பிக்கையூட்டும் செயற்பாடுகள் மக்களுக்கு வழங்கப்படும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக இங்கே குறிப்பிட வேண்டிய விடயம் என்னென்றால், இவ்வாறாக தொடர்ந்து நாங்கள் அரசியல்வாதிகள் மட்டத்தில் பார்த்தாலும் இப்பொழுது சீனா கூட சட்டவிரோத போலீஸ் நிலையங்களை வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது சீனா அரசுடன் தொடர்புடையவர்கள் இங்கே உள்ள ஆதிக்கம் செலுத்துவதும், சீனா தொடர்பான விவகாரங்களில் அவர்கள் அதாவது போலீஸ் நிலையம் போன்ற அமைப்புகளை வைத்திருப்பது கூட கண்டுபிடிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. அது போன்ற பல இத்தியாதிகள் பல நாடுகளும், இது இலங்கை அரசாங்கத்திற்கும் பொருந்தும், இந்திய அரசாங்கத்திற்கும் பொருந்தும். குறிப்பாக பார்த்தீர்களானால் கரி ஆனந்த சங்கரி அவர்களே தேர்தலில் முதல் நின்ற பொழுது ஒரு இந்தியர் அவருக்கு எதிராக லிபரல் கட்சியினூடாக போட்டியிட வைக்கப்பட்டு அவர் அந்த தேர்தலில் கரியான சங்கரியை உட்கட்சி தேர்தலில் தோற்கடிப்பதற்காக அவர் இனப்படுகொலையை ஆதரிப்பவர், எனவே அவருக்கு வாக்களிக்க வேண்டும், கரியான சங்கரிக்கு வாக்களிக்க கூடாது என்கின்ற ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்ட பொழுது அது இந்தியாவால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கையாகவும் அதற்கு தமிழர்கள் பலிக்கடாவாக்கப்பட்டதாகவும் அறியப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. அதாவது தமிழர்களிடையே இந்தியா எவ்வாறு ஊடுருவியுள்ளது என்பதற்கு ஒரு உதாரணமான நிகழ்வாக அந்த நிகழ்வு பார்க்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இன்று அவரே அமைச்சராக இருந்து அவரே அந்த சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது நீங்கள் குறிப்பிட்ட அந்த அதாவது தலைமை அதிகாரி, இந்த நிலைமைகளை கண்காணிப்பதற்கான தலைமை அதிகாரி என்பவர் விரைவில் நியமிக்கப்பட போகின்ற பொழுது இந்த சட்டவாக்கம் பல விவகாரங்களை கொண்டதாக அமையும். அதாவது நாங்கள் நாடுகளைத்தான் பார்க்கின்றோம், அதாவது நாடுகள் தலையிடுகின்றன என்று. இங்கே நடைபெற போகின்ற விடயம் என்னவென்றால், அந்த நாடுகளின் தலையீடுகளுக்கு அல்லது குறிப்பாக பயங்கரவாத இயக்கங்களின் தலையீடுகளுக்கு போன்றவற்றுக்கெல்லாம் காரணமாக இருப்பவர்கள் தங்களுடைய குடியுரிமையை இழக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துவதாக இந்த சட்டவாக்கங்கள் இருக்கின்றன. அதாவது தூண்டுதலாகவோ அல்லது அந்த செயற்பாடுகளை மேற்கொள்ளும் நபர்களாகவோ செயற்படும் நபர்கள் மீதான நடவடிக்கை என்பது தான் இதற்கான முதலாய காரணமாக அமைய போகின்றது. நாடுகள் நேரடியாக தண்டிக்கப்படாவிட்டாலும் நாடுகளுக்காக இவ்வாறான பணிகளை செய்பவர்கள் அல்லது வேறு அமைப்புகளுக்காக இவ்வாறான பணிகளை செய்பவர்கள் என்பவர்கள் தண்டிக்கப்பட போகின்றார்கள். நாங்கள் இந்த விடயத்தை இங்கே கதைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இன்று ஆஸ்திரேலியாவில் இடம்பெறுகின்ற ஒரு சம்பவம், ஆஸ்திரேலியா ஈரான் தூதுவரை வெளியேற்றுகின்றது. அங்கே நடந்த யூத உணவகம் மற்றும் ஒரு மத ஆலய தாக்குதல், சினஹாக் ஒன்றும் அவர்களுடைய ஒரு பார் ஒன்றும் தாக்கப்பட்ட நிகழ்வின் பின்னணியில் இந்த தாக்குதல் கடந்த ஆண்டுக்கு முதல் நடைபெற்ற பொழுது
பூரண விசாரணையை மேற்கொண்டு அவர்கள் நிச்சயமாக இதன் பின்னணியில் ஈரானின் கரங்கள் இருப்பதாக 2ஆம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு ஆஸ்திரேலியா ஒரு நாட்டின் தூதுவரையும் அந்த தூதுவரோடு இணைந்து 7 அதிகாரிகளையும் நாடு கடத்துவதோடு ராஜதந்திர உறவுகளை முறிக்கின்றது. இவ்வாறான நிலைமையில் கனடா கூட செல்லுகின்ற நிலைமை என்பது இந்த சட்டவாக்கங்கள், குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த சீக்கிய தீவிரவாதிகளினிடையேயான சூடுகள் போன்றவற்றிற்கு இந்த லாரன்ஸ் பின்ஷமி குரூப் எனப்படுகின்ற ஒரு இந்தியாவின் ஒரு பாதாள குழு ஒன்றை இந்திய அரசை பயன்படுத்துவதான குற்றச்சாட்டு ஒன்று கூட எழுந்துள்ளது. அதே போல இந்தியர்களிடையே பணம் பறிக்கின்ற நிகழ்வு என்பது அதிகரித்து அவர்களுக்கு இடையேயான ஒரு பயப்பிராந்தியம் என்பதை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலைமைகள் எல்லாம் இருக்கின்றன. இவைகள் எல்லாவற்றையும் கண்காணிப்பதற்கான ஒரு செயலாளர் நாயகம் என்பவர் நியமிக்கப்பட்டு அந்த கட்டமைப்பு என்பது உருவாக்கப்படுகின்ற பொழுது இந்த C-70 என்கின்ற சட்டம் தனது கடமையை செய்யும் என்பதுதான் இங்கே உண்மையாக உள்ள விடயம். சரி, இவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற பொழுது, ஏனென்றால் இதனுடைய செயலாளர் நாயகமாக அல்லது முக்கிய பொறுப்பதிகாரியாக இருப்பவர் அதிகாரங்களை தன்னகத்தை வைத்திருப்பவராக இருப்பாரா? அது தனி ஒருவருக்குள் குவிந்த அதிகாரமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றா, அல்லது இதற்கான படிமுறைகள் இருக்கும், அதனூடாக இது ஒரு பொறிமுறையாக இயங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றீர்களா? இது பொறிமுறையாக இயங்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் அவருக்கு பரிந்துரை செய்யக்கூடிய தகமை இருக்கும். குறிப்பாக பிரதமருக்கும் மற்றும் பப்ளிக் சேஃப்டி, மினிஸ்டர் ஆஃப் பப்ளிக் சேஃப்டி, அத்தோடு பிரிவி கவுன்சில் என்கின்றது இந்த கனடாவின் நிலைமைகளை அமைச்சரவைக்கு மேலாக கண்காணிக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அந்த அமைப்புகள் மத்தியில் இவ்வாறான நடவடிக்கைகளை பரிந்துரைப்பதாகவும், அதேவேளை இவருடைய நடவடிக்கைகள் என்பன இந்த பில் C-70 மூலம் மாற்றியமைக்கப்பட்ட இந்த சீசர்ஸ் ஆக்ட் மற்றும் அந்த செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் ஆக்ட், கிரிமினல் கோர்ட் ஆக்ட் மற்றும் அந்த கனடா எவிடன்ஸ் ஆக்ட். அந்த கனடா எவிடன்ஸ் ஆக்ட் என்பது சாட்சியங்கள் தொடர்பான வரையறைகளை கொண்டது. இவ்வாறான சட்டவாக்கங்கள் மூலம் செய்வதோடு இன்னொரு ஆக்ட் கொண்டு வந்தார்கள், அந்த ஃபிட் ஆண்டு, அதாவது ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஆக்ட் என்று. அதாவது வெளிநாட்டு தலையீடுகளின் பொழுதான நீர்த்தன்மை, வெளிப்படைத்தன்மை மற்றும் அது பொறுப்பு கூறல் தொடர்பான சட்டவாக்கம் என்பது. அவ்வாறான சட்டங்கள் எல்லாம் நிச்சயமாக இவர்களுக்கு உசாத்துணையாக இருந்து இவர்கள் எடுக்க போகின்ற நடவடிக்கைகளுக்கு வழிவகுத்தாலும் இங்கே பாதிக்கப்பட போகின்ற நபர்கள் அந்த தூண்டுகோலாக அல்லது தங்களை அறியாமல், இவ்வாறு கூறுங்கள், ஒருவர் தனக்கு அறியாமல் தனது காசோலியை கொடுக்கின்றார். அந்த காசோலி என்பது ஒரு அரசு சார்பான ஒரு நபரால் பயன்படுத்தப்படுகின்றது. அவர் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கோ அல்லது பாராளுமன்ற வேட்பாளருக்கோ அதனை பாவிக்கின்றார். அவ்வாறான நிலைமை ஏற்படும் பொழுது அந்த பாதிப்பை பெறப்போகின்ற நபராக அந்த காசோலைக்குரிய உரிமையாளர் இருக்க போகின்றார். அவருடைய குடிவரவு என்பனவெல்லாம் சில வேளைகளில் பாதிப்புக்கு உள்ளாக போகின்றது. அதே போன்று தாங்களே அறியாமல் சில அழைப்புதல்களை விசேட ஒரு அரசியல்வாதியை சந்திக்க போகின்றோம் வாருங்கள் பொழுது அதில் தெளிவான அறிவுறுத்தல்கள் வழங்காமல் அதனை சந்திக்க செல்பவர்கள் அங்கே பண ஊட்டங்களை வழங்கும் பொழுது அவர்கள் பரிதாபமாக அங்கே பலிக்கடாவாக்கப்பட போகின்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் இங்கே ஏற்பட போகின்றன. சரி, இந்த நீதி பொறிமுறை என்பது ஒரு சுயாதீனமாக இயங்கக்கூடிய அமைப்பு. இப்பொழுது அரசினால் இது முன்மொழியப்பட்டிருக்கின்றது. இது நடைமுறைக்கு வருகின்ற பொழுது அரசு எவ்வாறான உறுதிமொழியை, இது சுயாதீனமாக இயங்கக்கூடிய அமைப்பு என்பதற்கு ஒரு மக்களுக்கு எடுத்துக்கூடக்கூடிய ஒன்றாக இருக்கும், எந்த அடிப்படையில் இதற்கான உத்தரவாதம் என்பது மக்களுக்கு வழங்கப்படும்? இல்லை, இதில் நிச்சயமாக நல்ல கேள்விராம். இந்த சட்டம் மூலம் அந்த பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பொழுது அந்த பாராளுமன்றத்தில் இருந்த 319 பாராளுமன்ற உறுப்பினர்களுமே ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள். இது எதை காட்டுகின்றது என்று சொன்னால், அனைத்து கட்சிகளும் இணைந்து செயற்படுத்துகின்ற ஒரு திட்டமாக இது இருக்கின்றது. அந்த திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் இந்த சட்டவாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இது அனைத்து கட்சிகளையும் பாதுகாப்பதாக மட்டுமல்ல, இறையாண்மை மற்றும் இறையுரிமை ஆகியவற்றையும் கனடா என்கின்ற தேசத்தையும் பாதுகாப்பதற்கான தேவை இருக்கின்றது. இப்பொழுது குறிப்பாக பெரிய அபாயம் உள்ள இடம் எது என்று சொன்னால் சமூக வலைத்தளங்கள். ஒரு தேர்தலின் பொழுது ஒரு தேர்தலை
மக்கள் நிர்ணயிப்பதற்கான பங்களிப்பை அதிகரிக்கக்கூடிய அல்லது அதனை மாற்றக்கூடிய திறனை வெளிநாட்டு அமைப்புகளும் உளவு அமைப்புகளும் அல்லது அதாவது தடை செய்யப்பட்ட அமைப்புகள் போன்றனவெல்லாம் இந்த சமூக வலைத்தளங்களை பிரச்சாரப்படுத்துவதன் மூலம் அதை மாற்றக்கூடிய நிலைமை இருக்கின்றது. அமெரிக்க தேர்தலில் கூட ரஷ்யாவின் தலையீடு என்பது கண்டறியப்பட்ட நிலைமை இருக்கின்றது. கனேடிய தேர்தலில் கூட சீனாவுடைய தலையீடு இருந்திருக்கலாம் என்கின்ற கருத்துக்கள் எல்லாம் கடந்த காலங்களில் இருந்தன. இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய நீங்கள் உதாரணமாக இப்போது பார்ப்பீர்களானால் அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாக்காணி போன்ற உருவத்துடனேயே இந்த யூடியூப்பில் நீங்கள் செல்லுகின்ற பொழுது ஒரு கனேடிய பிரதமர் அறிவிப்பது போலவே இந்த இதில் நீங்கள் பதிவு செய்யுங்கள், இந்த திட்டத்தின் இணையுங்கள் என்று அதை ஒரு தனியார் நிறுவனத்தின் இணையதளத்திற்கு உங்களை இட்டுச் செல்லக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதனை தடுக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலையில் இப்பொழுது கனேடிய அரசு என்பது இல்லை. அவரே சொல்வது போல, மாக்காணியே சொல்வது போலத்தான் உங்களுக்கு பார்க்கும் பொழுது இருக்கும். அவ்வாறான நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கின்ற பொழுது இந்த சமூக வலைத்தளங்கள் போன்றவை கூட இவ்வாறான பாதிப்புகளில் இருந்து மக்களை திசைதிருப்புவதில் இருந்து தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளாக எடுக்கப்படும் பொழுது பொதுமக்களுக்கான அறிவித்தல் என்பது தெளிவாக வழங்கப்படும். இது எவ்வாறே குறிப்பிடலாம் என்று சொன்னால், பொதுமக்கள் தங்களுடைய விருப்பின்றி அல்லது தாங்கள் வேறு ஒருவர் நிர்பந்திக்கும் ஒரு செயலுக்காக ஈடுபடுகின்ற அங்கத்தவராக ஒரு கட்சியில் சேர்வதோ அல்லது தங்களுடைய வெற்று காசோலைகளை ஒருவர் கேட்கின்றார் என்று கொடுப்பதோ போன்ற விடயங்களின் பொழுதெல்லாம் அவர்கள் குடியுரிமை பற்றிய தங்களுடைய அறிவையும் தங்கள் தேசத்திற்கு கொண்டிருக்கின்ற அதாவது நன்றியறிதலையும் அல்லது இறையாண்மையை பாதுகாக்க வேண்டிய தேவை குறித்தும் அவர்கள் நோக்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஏனென்றால் சில விடயங்கள் எங்களுக்கு தெரியாமலே இடம்பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தால் அந்த இடங்களில் ஆபத்தில் அகப்பட போகிறவர்கள் அவ்வாறு இணைந்தவர்களாகவே இருப்பார்களுடைய இடைத்தரகராக நின்றவர்கள் ஓடி ஒழித்து விடுவார்கள். எனவே அவ்வாறான பாதிப்புகள் என்பன ஏற்படுவது எல்லாம் தவிர்க்கக்கூடிய வகையில் அறிவுறுத்தல்கள் என்பன கனடிய அரசால் வெளியிடப்படும் என நம்புகின்றேன். ஆமாம், இவ்வாறான வெளிநாட்டு தலையீடுகள் தொடர்பாக ஏற்கனவே பல அறிக்கைகள் வெளிவந்திருக்கும், புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருக்கும். இவ்வாறான ஒரு பொறுப்பானவர் நியமிக்கப்படுகின்ற பொழுது அவரின் கீழ் இன்னும் பல தகவல்கள் சேகரிக்கப்பட்டு அந்த தகவல்கள் என்பது அது அலுவலக ரீதியிலான பாவனைக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்குமா அல்லது பொதுமக்களுக்கு இவ்வாறான தகவல்கள் பகிரப்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றனவா? பகிரங்கப்படுத்தப்பட வேண்டிய தன்மையை கொண்டுவதற்காகத்தான் அந்த நான் கூறிய அந்த ஃபிட்டா என்கின்ற சட்டவாக்கம் கொண்டு வரப்பட்டது. அதாவது அக்கவுண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட், பொறுப்பு கூறல் மற்றும் வெளிப்படை பேணல். எனவே இது குறித்த விடயங்களை அவர்கள் நிச்சயமாக வெளிக்கொண்டு வருவார்கள். அதற்கான சட்டவாக்கம் C-70 சட்டம் மூலம் வரைவுக்குட்படுத்தப்பட்ட பொழுது அதில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே மக்களுக்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்படாமல் நீங்கள் மக்களை குறிவைப்பது என்பதோ அல்லது தனிநபர்களை குறிவைப்பது என்பதோ ஒரு நடைமுறைக்கு சாத்தியமான விவகாரம் இல்லை. எனவே மக்களுக்கான தெளிவூட்டல் என்பது நிச்சயமாக மேற்கொள்ளப்படும் என்று சொன்னால், கனடா என்பது ஒரு பல்லின சமூகம். அது ஒரு அதாவது பல மக்கள் சேர்ந்த ஒரு கிராமம் என்று கூட கூறலாம். அதற்கு உலகத்திலேயே முதலாய நாடாக இருக்கின்ற நாடு. அந்த நாட்டில் இவ்வாறான இன்ஃப்ளூயன்ஸ் அல்லது இவ்வாறான தொடர்பாடல்கள் இருப்பது மிக மிக சாதாரணம். நாங்கள் சாதாரணமாக இப்பொழுது சீன போலீஸ் நிலையத்தை இருப்பது போல சில வேளைகளில் ஒருவர் தன்னுடைய இரட்டை குடியுரிமை பெற வேண்டிய தேவை இருக்கின்ற பொழுது அல்லது இரட்டை குடியுரிமை வைத்திருப்பவர்களுக்கு கூட இது பெரிய ஆபத்துக்களை கொண்டு வரும். அவர்கள் ஏதாவது நடவடிக்கைகளில் இப்பொழுது கூறுங்கள், இரட்டை குடியுரிமை வைத்திருப்பவர் தூதுவர் ஆலயத்தின் மூலம் தொடர்பாடல்களை மேற்கொள்கின்ற பொழுது அவர்கள் வேட்பாளர்கள் சம்பந்தமாகவோ அல்லது கட்சிகள் சம்பந்தமாகவோ அல்லது சமூக நிகழ்வு சம்பந்தமாகவோ இவர்களுடைய கருத்து பரிமாறல்களை மேற்கொள்ளும் பொழுது அது அவர்களுக்கு ஆபத்தான விடயங்களாக மாறக்கூடிய தன்மை இருக்கும். அதற்கான அறிவூட்டல் என்பது மிக மிக முக்கியமானது. பொதுமக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தொடர்பாக அவர் பதவியேற்றவுடனே பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் அவர் இப்பொழுது பல்வேறு எல்லை புறங்களுக்கும் சென்று பாதுகாப்பு தரப்பினரோடு பல்வேறு உரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றார். அதே நேரத்து வெளிநாட்டு ராஜதந்திரிகளோடும் தொடர்புகளை ஏற்படுத்துகின்றார். குறிப்பாக அமெரிக்க பிரதிநிதிகளோடும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றார். அவருடைய அரசியல் பயணத்தில் இவ்வாறான விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இந்த விடயங்கள் எவ்வாறு வலுச்சேர்க்கும் என்று நினைக்கின்றீர்கள்? இப்பொழுது இது ஒரு புதிய முயற்சியாக
இதுவரை காலமும் அரச மட்டத்தில் பேசப்பட்ட ஒரு விடயத்திற்கு இந்த அடுத்த மாதம் அளவில் அறிவிப்பு வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது போன்ற விடயங்கள் எவ்வாறானதாக ஒரு பொதுமக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சராக புதிதாக பதவியேற்றிருப்பதற்கு வலு சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும்? ஆம், அவர் இந்த அறிவிப்பை கொண்டு வருகின்ற பொழுது அவர் கூறியது தன்னை பிரதமர் பணித்திருப்பதாக, பிரதம மந்திரி அவரை பணித்திருப்பதாக. இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபடும் பொழுது அவர் அதாவது நிலைமை தளம்பாமல் செல்கின்றார். இவருக்கு பின்னணியில் ஒரு கட்சி இந்த செயற்பாடுகளின் பின்னணியில் இவருக்கு எதிரான காழ்ப்புணர்வை கொண்டு வருவதில் ஒரு கட்சி முக்கியமாக இருக்கின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லாத அளவிற்கு அந்த கட்சி சார்ந்த ஊடகம்தான் இந்த செய்தியை கொண்டு வருகின்றது. அந்த கட்சி சார்ந்தவர்கள் கூட கண்டனம் தெரிவிக்கவில்லை. குறிப்பாக இவரது தொகுதியில் போட்டியிடுவதற்காக இன்னொரு தமிழர் விரும்பி, அதாவது வேறு ஒரு நிலையில் உள்ள ஒரு தமிழர் கூட விரும்பி அவரை மேற்கொண்டு வருவதற்காக ஒரு குழுவினர் இவ்வாறான வேலைகளை செய்கின்றார்கள். அவர்கள் இந்திய பின்னணியை கொண்டவர்களாக இருக்கலாம் என்கின்ற கருத்தியல் இருக்கின்றது. அவ்வாறான கருத்தியல் எல்லாம் மக்களிடையே இருக்கின்ற பொழுதும் இவர் நிலைமை தளம்பாமல், அதாவது இவர் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் என்பது மிகவும் அபாயகரமான, மிகவும் மக்களுடைய உணர்ச்சிகளை உள்வாங்கக்கூடிய, கனேடிய இறையாண்மை குறித்த அக்கறை உள்ள எந்த கனேடியரும் அச்சம் கொள்ளக்கூடிய வகையில் இவர் மீதான குற்றச்சாட்டுகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அதனை கடந்து தனது நாளாந்த பணியை செய்து வருகின்ற ஒரு ஆரோக்கியமான நிலையை நாங்கள் காண்கின்றோம். நீங்கள் கூறியது போல பல துறைகள், அதாவது இவரின் கீழ் கட்டுப்பாட்டுகள் உள்ள துறைகள் என்பது பல இத்தியாதியானவை. CBSA, CSIS, RCMB மற்றும் பல இத்தியாதிகள். அவ்வாறானவர்களை அவர் சந்தித்து தனது ஆளுமையை வெளிப்படுத்துவதுடன் அவர்களுக்கும் ஒரு ஊக்கத்தை கொடுத்து, இவ்வாறான தகவல்கள் வரும் பொழுது அவர்களுடைய கூட ஒரு பலவீனமான மனப்பான்மை வராத வகையில் தனது தொடர் செயற்பாடுகள் மூலம் தனது அரசியல் அனுபவத்தை நிலைநாட்டி வருகின்றார். காலம் பதில் சொல்லும். நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம். நேர்களே, உங்களுடைய கருத்துக்களையும் இது தொடர்பாக எமது சமூக வலைத்தள பக்கத்தில் தெரிவிக்கலாம். யூடியூப் தளத்துக்கு சென்று எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் நாங்கள் தினந்தோறும் உரையாடுகின்ற தலைப்புகளில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்க விரும்பினாலும் காமெண்ட்ஸ் பகுதியில் அதனை தெரிவிக்க தவறாதீர்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுரேஷ் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி ராம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.